வணக்கம். உத்வாசனா அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு பஸ்வேர்ட் ஆயிடுது. உத்வாசனா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பெங்களூர்ல 24 ஈவெண்ட், அப்புறம் சென்னையில் 4 ஈவெண்ட் நடத்தி இப்போ முதல் முறையாக கோயம்புத்தூருக்கு வரப்போகிறோம். 6ஆம் தேதி செப்டம்பர் சண்டே ஆர்எஸ்புரமில் நடக்க போகிறது. இதுக்கு ஒரு வாலண்டியர் எங்ககிட்ட உத்வாசனா கோயம்புத்தூரில் நான் பண்ண வைக்கிறேன்னு ஸ்வயமாக கேட்டு விடாப்பிடி முயற்சியாக இந்த உத்வாசனா ஈவெண்ட்டை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் சுஜாதா சுதீந்திரா. வணக்கம். வணக்கம் வசுதாஜி. சுஜாதாஜி, எப்படி உங்களுக்கு இந்த உத்வாசனா கோயம்புத்தூரில் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன் வந்தது? நான் பெங்களூர்ல ஒரு ஈவெண்ட் உத்வாசனா நடக்கும்போது ஒரு வாலண்டியரா அங்க நான் வந்தேன். அங்க வரும்போது நிறைய ஜனங்கள் அவங்க வீட்டில இருந்த பழைய போட்டோஸ், புக்ஸ், பூஜை சாமானம், அந்த மாதிரி பஞ்சாங்கம் இல்ல கேலண்டர், சுவாமி படம் போட்டது எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு அவங்களும் என்ன நம்ம பண்ணுவோம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முறைப்படி என்ன பண்ணணுமோ பூஜை பண்ணி ஆரத்தி காட்டி நைவேத்தியம் பண்ணி ஒரு டிக்னிஃபைடு சென்டா கொடுத்தாங்க. அத பார்த்ததும் ஜனங்க சுவாமி படம் கொடுத்த ஜனங்க எல்லாருக்குமே மனசுல ஒரு சந்தோஷம், திருப்தி அதெல்லாம் இருந்து ஒரு ரொம்ப ஹாப்பியா திரும்பி போனாங்க, திருப்திகரமா திரும்பி போனாங்க. அத பார்த்த உடனே நம்ம கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தினா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய ரீச் ஆகும், அதுக்கெல்லாம் இது நல்ல ஈவெண்டா இருக்கும், ஒரு சான்ஸ் கிடைக்கும் எல்லாருக்கும். அதனால நம்ம கோயம்புத்தூர்ல வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால இந்த ஸ்டெப் எடுத்தது. ரொம்ப சந்தோஷம் சுஜாதா. சுஜாதாஜி பல மெனி டைம்ஸ் கோயம்புத்தூர் போய் பல கோவில்களில் விசாரிச்சு பேசி அவளோட கன்வின்ஸ் பண்ணி உத்வாசனா என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நம்ம ரிகவரி ஃபெசிலிட்டி, அதாவது எம்ஆர்எஃப்னு என்ன சொல்லுவோமோ அவளோட பேசி அவளோட நெகோஷியேட் பண்ணி ட்ரஸ்டோட கனெக்ட் பண்ணி பல காரியங்கள் பண்ணியிருக்காங்க இந்த 3 மாசத்துல. ஸோ வி டுக் ஆல்மோஸ்ட் 3 months எஃபர்ட் இந்த மாதிரி ஒரு கோவில் ஐடென்டிஃபை பண்ணி உத்வாசனா பண்றதுக்கு. சுஜாதா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ வாலண்டியர் என்னன்னு சொல்லுங்க. ஆமா வசுதா, எனக்கு மேலோட்டமா பார்க்கும்போது இந்த வேலை ரொம்ப ஈஸி. நம்ம போனா பெர்மிஷன் கொடுத்துடுவாங்க, நம்ம எம்ஆர்எஃப் கனெக்ட் பண்றது ஈஸி அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்க போய் பார்க்கும்போது தான் நமக்கு உத்வாசனானா என்ன கான்செப்ட் நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. அதனால ஒரு ஹெசிடேஷன் இருக்கு கோவில்லையும் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நிறைய கோவில் விசிட் பண்ணினேன், அதுக்கப்புறம் நிறைய ஃபாலோஅப்ஸ் பண்ண வேண்டி இருந்தது. அப்புறம் எம்ஆர்எஃப்க்கும் நிறைய கனெக்ட் பண்ணி இப்போ ஃபைனலி பாசிபிலிட்டியா இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆமா, முதல் தடவை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நடக்க வேண்டிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிடும். கரெக்ட், அது ரொம்ப அழகா சொன்னேன். பெங்களூர், சென்னை எல்லாமே அதே ப்ராப்ளம் ஒன்லி வி ஆல்சோ ஃபேஸ்ட். ஸோ சுஜாதா, உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. நம்ம கோவில்ல எல்லாம் ஃபியூச்சர் அப்கமிங் உத்வாசனா ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நமக்கு ஈஸியா பெர்மிஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம தர்மத்தை நம்ம தானே காப்பாற்றணும். அப்சல்யூட்லி அண்ட் வெல் செட். உத்வாசனா கோயம்புத்தூர்ல 6 செப்டம்பர் சண்டே 9 to 12, 9லேருந்து 12 மணி கார்த்தால அட் ஆர்எஸ்புரம் நடக்க போகிறது. எல்லாரும் அவ வீட்டில் இருக்கிற பூஜை பண்ணாத சுவாமி விக்கிரகங்கள், ஃபோட்டோ, பஞ்சாங்கம், கேலண்டர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தோம்னாக்க ஒரு பூஜை பண்ணிட்டு ரீசேல் இல்லை ரீசைக்ளிங்க்கு அனுப்புவோம். அண்ட் இந்த சேவா சார்ஜ் நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த ஃபோட்டோஸு விக்கிரகங்கள்லாம் கொடுக்குறவரவா 300 ரூபா சேவா சார்ஜ்னு கொடுக்க வேண்டியிருக்கும். இது எதுக்கு அப்படின்னாக்கா, இப்போ நம்ம பண்ணுற வென்யூ அதோட ரெண்டல்ஸு, அப்புறம் பூஜை பண்ணுற குருக்களுக்கு சம்பாவனை, அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இங்கேருந்து நாங்கள் எம்ஆர்எஃப் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் நம்ம கொடுக்கணுமா இருக்கும். அப்புறம் அந்த எம்ஆர்எஃப்ல அந்த பிரிக்கிறதுக்கு பண்ணுறா இல்லையா, அவளுக்கு லேபர் சார்ஜஸ் கொடுக்கணுமா இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் பர் ஹெட் 300 rupees கலெக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தோடனே அங்கே கொடுக்கலாம், முன்கூட்டியே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. டீட்டெயில் ஃப்ளையர் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் வாட்ச் அவுட் ஃபார் த ஃப்ளையர்.
ஸோ உங்களெல்லாம் 6ஆம் தேதி சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.